போறது? உன் பிறகு நான் வாய்ஸத்துக்கு அமுக்குவியா நீ? யோ என்னடா என்ன சத்தம்? பங்களாவுக்கு வெள்ளை அடிக்க வரும் தெரியுமில? அப்புறம் கேட்ட பூட்டி வச்சிருக்க சொங்கி கைகுறா. இதெல்லாம் ஒரு டிரைவர். அடுத்த தடவை வர்றப்ப கேட்ல என்ன பிதிக்கிறேன். டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம். ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கணும். என்ன இப்பதான் சொல்லிட்டு போனேன். டேய் கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா? அதுல மண்ணள்ளி போட்டாங்களா? பின்னாடி கொண்டாந்து வைப்பாங்க. நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க. அப்புறம் செஞ்சுக்கலாம். உடனேதான் பெருச்சாலைக்கு தொப்பி வச்ச மாதிரி. டேய் எதுக்கிட்ட அந்த ஆளுக்கிட்ட நாங்க திட்டு வாங்கணும்? நாங்க போறோம். அது எப்படி? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க? ஆமா நாம 1 மாசம் இங்க இருந்தே ஆகணும். 1 மாசமா? அதெல்லாம் முடியாது. டேய் அட்லீஸ்ட் ஒரு 15 நாள். அதெல்லாம் முடியாது. மேக்ஸிமம் 3 டேஸ் நாங்க கிளம்புறோம்டா. டேய் என்னடா இங்க மீட்டிங்? எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னல. என்னடா லுக்கு? போடா போடா. வந்து வாச்சிருக்கானுங்க பாரு. டேய் கொண்டு போய் வைடா. ஐயா டேய் சில்கி சில்கி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் வந்து அடிப்பேன். ஹாய் ஹாய். இல்தக்க செய்யா இருக்கா? என்ன? வந்து சொல்றேன். ஏய் என்னடா? இரு அப்புறம் வரேன். பாய் பாய். வந்துகிட்டு இருக்காங்க. பத்மினி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. யோ ஓரமா கொண்டு போங்கயா. டிரைவர் வண்டி அடியா. யோ எல்லாத்துக்கும் யா அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. யார் உங்க அம்மாவா? எங்க அம்மா இங்க ஏன் வர போறாங்க? இந்த வீட்டு முதலாளி அம்மா பத்மினி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. டேய் இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? டேய் இதோட டெல்லிக்கு படிக்க போச்சு? சின்ன வயசுலயே போயிருக்கோம். இப்பதான் படிப்பு முடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் 4 வருஷம் படிச்சிருக்கோம். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஹாய் சித்தி. வா பாப்பிமா. வாங்கட்ட. சரி உன் விருப்பப்படியே 1 மாசம் இங்கே தங்கிடுவோம். என்ன பண்றது? அண்ணன் ரொம்ப செலிச்சுக்கிறாரு. எப்பா இது ரொம்ப பெரிய இடம். இங்க உள்தக்க செய்யால வச்சுக்கிட்ட டின்னு கட்டிடுவாங்க. அவ்வளவுதான். சித்தப்பா எங்க காணோம்? போன் பேசிட்டு இருக்காங்க. வெல்கம் ஹோம். வெல்கம் பாப்பிமா. யாரா இந்த காலகட சமாளம் கொண்டு வந்து வச்சது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போல தொலைச்சு புடுவோம் உங்களை. குப்பையா? டேய் எடுத்துட்டு போங்கடா. அட தண்ணி மாட்டு பசங்களா ஏன்டா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? எடுத்து வைங்கடா. என்கிட்ட ஏன்டா கொண்டாந்து குடுக்குறேன்? எங்கேயாச்சும் கொண்டு வைடா. அட அப்புறம் செஞ்சீங்களா? உங்களுக்கு வேற தனியா சொல்லுமா? எடுத்து வைக்கடா. ஐயோ அவர்கிட்ட போறாங்க. இங்க வந்து தோணா.
பட்ட சாராயமா? பட்டசாரம் இல்ல, வார்னிஷ். என்ன கன்றாவியோ, இன்னும் ஒரு நிமிஷத்துல இதை க்ளீன் பண்ணல உன் கான்ட்ராக்ட க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த இப்ப கிளீன் பண்ணிடுறியா? அட அறிவு கிட்ட முண்டோ, எப்படியாடா பண்றது? வேமா கிளீன் பண்றா. இப்ப பண்ணிடுவாயா? இப்ப பண்ணிடுவா. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குல எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? டேய் மேனேஜர், டேய் சுந்தரேசா, இதோ வந்துட்டேன். ஐயோ சும்மாறா. வாடகைங்க. என்னடா சிரிப்பு? அதானே. டேய், என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணு அந்த பொட்டியெல்லாம் கீழே வைங்கடா. சுந்தரேசா, அந்த பொட்டியெல்லாம் அவன் தலையில தூக்கி வைக்க சொல்லு. போய் பத்மினி ரூம்ல வை.